அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். மதுரைக்கு ஒரு முறை ஒரு மருத்துவக் கல்லூரியில் பேசுவதற்காக நான் அழைக்கப்பட்டிருந்தேன். வேலம்மாள் மருத்துவமனை அதனுடைய கல்லூரி. அங்கே ஒரு பிரம்மாண்டமான அழகான ஒரு ஆடிட்டோரியம், ஒரு அரங்கம் கட்டியிருக்காங்க. அந்த ஆடிட்டோரியத்துக்கு என்ன பெயர் வச்சுருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா ஐட்டா கட்டர் அப்படின்ற ஒரு பேர் வச்சு அவர்களுடைய நினைவாக அந்த அரங்கம் கட்டப்பட்டிருந்தது. எனக்கு அந்த பேர் அப்போ புதுசு. வேலம்மாள் அப்படிங்கிறது அந்த நிறுவனருடைய தாயார். அதுவே ஒரு பெரிய அற்புதமான வாழ்க்கை. அந்த பெண்மணியினுடைய வாழ்க்கையே ஒரு பெரிய அற்புதமான வாழ்க்கை. வேலம்மாள் அவர்கள் ரொம்ப ஏழ்மையான ஒரு பெண்மணி. தன்னுடைய பிள்ளைகளை படிக்க வைக்க வேணும் அப்படின்னு விரும்புகிறாங்க. ஆனால் ஊரில் என்ன சொல்கிறாங்க எல்லோரும், உன் பிள்ளைக்கு என்ன படிப்பு வேண்டியிருக்கு, தொடப்பத்தை கையில் கொடுத்து போய் பெருக்க சொல்லு அப்படின்னு. சில பேருக்கு அந்த மாதிரி ஒரு குணம் உண்டு. அதாவது அந்த அப்பா அம்மா ஒரு கடினமான வேலை செஞ்சால் அதை அவங்க பிள்ளை படிக்கணும், அதே தான் அவங்க செய்யணும். படித்தவங்க வீட்டு பிள்ளை தான் படிக்கணும், மேலே இருக்கிறவங்க வீட்டு பிள்ளை தான் மேலே வரணும், கீழே இருக்கிறவங்க வீட்டு பிள்ளைலாம் கீழே இருக்கணும். இந்த மாதிரி சில பேருக்கு மனம் முழுக்க விஷம். இந்த உலகத்தில் விஷம், மனசு முழுக்க விஷம். ஆனால் சில பேருக்கு மனசு முழுக்க நல்ல மனம். அப்போது அவங்க அம்மா என்ன நினைக்கிறாங்க, என் பிள்ளைய படிக்க வைப்பேன்பா அப்படின்னு பிடிவாதமாக பிள்ளைய படிக்க வச்சாங்க. உங்களுக்கு தெரியும், இன்றைக்கி தமிழ்நாட்டில் வேலம்மாள் அப்படிங்கிற இன்ஸ்டிடியூஷன்ஸ் எவ்வளவு பல்கி பெருகி இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஒரு ஏழு தாய், அவங்களுடைய மன உறுதி, பிள்ளைகளுக்கு கல்வி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மன உறுதி. அதன் காரணமாக அந்த குடும்பத்தில் ஏற்பட்ட ஒரு டைனாசிட்டி, ஒரு பெரிய வளர்ச்சி, இதை நீங்கள் பார்க்குறீங்க. இந்த மாதிரி இந்த உலகத்தில் அற்புதங்கள் நிகழ்த்திய பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க. இந்த வேலம்மாள் மருத்துவமனை, வேலம்மாள் கல்லூரி எல்லாம் அம்மா பேரில் வச்சுருக்கிறாருங்கிறது எனக்கு புரியுது. ஆடிட்டோரியத்தை ஐட்டா கட்டர்னு பேர் வச்சுருக்கிறாரே அப்படின்ட்டு பிறகு கூகுளில் போய் சர்ச் பண்ணி யார் என்னன்னு பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு தேடுறேன். எனக்கு அப்படியே பிரமிச்சு போயிட்டேன். இந்த ஐட்டா கட்டர் அப்படிங்கிற பெண்மணி நம்ம ஊர் பெண்மணி அல்ல. இந்தியாவில் ஒரு காலகட்டத்தில், அதாவது 1884ன்னு சொல்கிறாங்க, ஒரு கடுமையான பஞ்சம், பட்டினி, சாவு, ஒரு 50 லட்சம் மக்களுக்கு மேலே பலி வாங்கக்கூடிய அளவுக்கு ஒரு கொடுமையான ஒரு சூழ்நிலை இந்தியாவில் ஏற்பட்டிருக்கு. 1884 பசினால் இங்கே இருக்கிறவங்க எலும்பும் தோலுமாக மாறி, குழந்தைங்களுக்கு ஒரு வேளை சாப்பாடு கூட கொடுக்க முடியாத நிலை. இந்த மாதிரி நிலையில் சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு அமெரிக்காவிலேருந்து சில மருத்துவ சிகிச்சை, உணவு இதெல்லாம் கப்பல் மூலமாக இந்தியாவுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஆனால் கொஞ்சம் நீங்கள் வரலாற்றை ட்ரேஸ் பண்ணும்போது அவங்களுடைய நோக்கத்தில் இன்னொன்று இருக்கும். எப்படி மதம் சார்ந்த ஒரு உணர்வு இருக்கும். கிறிஸ்தவ மதம் அது சார்ந்த சேவை நிறுவனங்கள் தான் இதில் ஈடுபடுறாங்க. நீங்கள் எல்லாத்துலேயுமே குறை சொல்கிறதா இருந்தால் குறை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அவங்க மதத்தை பரப்ப தான் வந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். இல்லை மனிதனுக்கு உதவி செய்ய தான் வந்தாங்க. எதுக்கு வந்தாங்களோ மனுஷனுக்கு உதவி பண்ணணும்னு நினச்சாங்க. இது நம்ம எல்லாத்துக்கும் ஒரு கொடுமையான சாயம் பூசுறதா இருந்தாலும் பூசலாம். அதில் இருக்கக்கூடிய இதயமான பகுதியை புரிஞ்சுக்கிறதா இருந்தாலும் புரிஞ்சுக்கலாம். எல்லா நல்லதுலேயும் கொஞ்சம் கெட்டது கலந்துருக்கலாம், கெட்டதில் உள்நோக்கம் கலந்துருக்கலாம். தெரியல எனக்கு. ஒருத்தர் கோயிலில் கூட எள்ளு சாதம் கொடுத்துக்கிட்டு இருந்தார். ஏங்கய்யா எள்ளு சாதம் கொடுக்குறேன்னு, எனக்கு சனி, என் சனி குறையணும்னா எள்ளு தானம் பண்ணி மற்றவங்களுக்கு கொடுத்துட்டா ஏன் சனி மற்றவனுக்கு போயிடும் அப்படின்னா. இதில் நல்லதுன்னு எடுத்துக்கிறதா கெட்டதுன்னு எடுத்துக்கிறதா? இவருக்கு நோக்கம் பசியாக இருக்கிறவனுக்கு எள்ளு சாதம் கொடுக்கறது அப்படின்னா பரவாயில்ல, ஏன் சனி அவன் வாங்கிட்டு போகணும் அதுக்காக தான் கொடுக்குறேன் அப்படின்னா என்ன பண்ணுறது? எல்லா பொதுநலத்துக்குள்ளேயும் ஒரு சுயநலம் இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்கலாம், விடுங்களேன். இந்த மாதிரி ஐட்டா கட்டர் இங்கே வந்தபோது அந்த அமெரிக்காவிலேருந்து மருத்துவ மன்றத்துக்கு வந்தாங்க பாருங்கள். அந்த மருத்துவருடைய மகள், அந்த அம்மா ராணிப்பேட்டைக்கு வர்றாங்க. காட்பாடி அந்த ஏரியா, அந்த பக்கத்தில் வராங்க. அவங்க அப்பா பேர் ஜான் அப்படிங்கிறாங்க. அவங்களுடைய 14 வயது இந்த பொண்ணு அப்பாவோட வந்திருக்காங்க. இவங்க வீட்டு கதவு தட்டப்படுகிறது. இரவு நேரத்தில் ஒருத்தர் வராரு. என் மனைவிக்கு வயசு 14ங்கிறார்.
இது நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்தியாவில் ஒரு காலத்தில் இளம் வயதில் திருமணம் பண்ணினாங்க. இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் சமூக சீர்திருத்தவாதிகளுடைய நோக்கம். இன்றைக்கி யார் வேணாலும் யாரை வேணாலும் கொச்சப்படுத்துகிறாங்க. இப்போது குழந்தை திருமணம் வேண்டாம் அப்படின்னு சொன்னால் அது என்ன மதத்துக்கு விரோதமான ஒரு அணுகுமுறையா என்ன? சின்ன பிள்ளைங்க கருவுறுவது, சின்ன பிள்ளைங்க படிக்காமல் போகிறது, அந்த இளமையான வயதிலேயே அவர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு உடல் உபாதைகள் ஏற்படுவது, இதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக தான் குழந்தை திருமணத்தை நம்ம வேண்டான்னு சொன்னோம். குழந்தை திருமணத்தை வேண்டான்னு சொல்கிறது ஒரு மத எதிர்ப்பு நோக்கத்துக்காக யாராவது இந்த உலகத்தில் சொல்லிக்கிட்டு இருக்க போகிறாங்க. அது கூட ஒரு மத எதிர்ப்புன்னு முத்திர குத்துனா இவங்க அறிவையெல்லாம் எந்த மியூசியத்தில் வச்சு கொண்டாடுறது எனக்கு தெரியல. குழந்தை திருமணம் தான் நான் பண்ணிக்கிட்டேன்னு சில பேர் பெருமையாக வேறு பேசுகிறாங்க. தப்பு பண்ணதை யாராவது பெருமையாக பேசுவாங்களே இந்த உலகத்தில்? முட்டாள்தனம் அது. சரி விடுங்க. இப்போ இளம் வயதில் திருமணம் பண்ணுகிற ஒரு பழக்கம் இந்தியாவில் இருந்தது. இதுக்கே 2 காரணம் இருக்குது. அதாவது கொஞ்சம் விட்டுட்டா வேறு மதம் ஜாதி யாராவது தூக்கிட்டு போடுவாங்களோங்கிற பயம் ஒரு காரணம். அப்புறம் சின்ன வயசுலேயே பொறுப்பை தட்டி கழிச்சிடணும், நம்ம இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா நமக்கு பொறுப்பு இல்லைன்னு அப்பா அம்மா நினச்சது ஒரு காரணமாக இருக்கலாம். அப்புறமா இது மத ரீதியான ஒரு அழுத்தமாகவே பின்னாடி உருவாகிருக்கலாம். ஏன்னா வேணாலும் இருக்கலாம். இப்போ பிரச்சனை என்னன்னு மட்டும் பார்ப்போம். 14 வயசு பிரசவம் ஒரு பொண்ணுக்கு. 14 வயசில் டெலிவரிங்கிறது எவ்வளோ சிக்கலான விஷயம், கொஞ்சம் யோசிங்க. அதுவும் வறுமையில் இருக்கிற ஒரு நாட்டில் எலும்புந்தோலுமாக இருக்கக்கூடிய மக்கள், பிரசவம் ரொம்ப செத்து பிழைக்கிற வேலை. ஒருத்தர் இந்த டாக்டர் வீட்டை கதவை தட்டுறாரு. இந்த ஐட்டா கட்டர் கதவை திறக்கிறாங்க. இந்த மாதிரி என் மனைவிக்கு பிரசவ வலி ரொம்ப ஆபத்தாக இருக்குது, இயல்பான பிரசவம் நடக்கலை, தயவுசெய்து காப்பாற்றுங்க. ஐயா நான் வர முடியாது, நான் டாக்டர் இல்லை, எங்கள் அப்பா தான் வரணும், எங்கள் அப்பா வரட்டும், நான் அனுப்புகிறேன், உங்களை வீட்டுக்கு நான் வர சொல்லி அனுப்புகிறேன், உங்கள் வீடு எங்கே இருக்குது, இல்லை வெயிட் பண்ணுங்கள், எங்கள் அப்பா வந்துடட்டும், எங்கள் அப்பாவை நீங்கள் கூட்டிகிட்டு போங்க. ஆம்பளை பொம்பளைக்கு பிரசவம் பார்க்குறதா? ஷூ நாங்கள்லாம் அதை அனுமதிக்க மாட்டோம், எங்கள் அதெல்லாம் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு. என்னங்க பேசுகிறீங்க? மருத்துவருக்கு என்னங்க ஆண் பொண்ணுங்கிற வேறுபாடு இருக்க முடியுமா? அவங்க தாங்க, எங்கள் அப்பா தாங்க மருத்துவர், அவர் தான் நீ வாம்மா, நீ பாரு, நீ பார்க்கலாம், பெண்ணுக்கு பெண் உதவி செய்யலாம், ஆனால் ஆண்கள்லாம் வரதை நாங்கள் ஒத்துக்க மாட்டோம். ஐயோ எனக்கு மருத்துவம் தெரியாதுங்க, எங்கள் அப்பா தான் ஆகணும், வேண்டியதில்லை, எனக்கு வேண்டியதில்லை, நாங்கள் ஒத்துக்க மாட்டோம், போயிட்டாரு. இது ஒரு நிகழ்ச்சியாக இருந்தால் பரவாயில்ல. அடுத்து இன்னொருத்தர் வரார், இதில் இவர் வேறு மதம், அவர் வேறு மதம், அவர் ஓடியாந்து சொல்கிறார் என் ஒய்ஃபுக்கு அப்படிங்கிறாரு. அதே தான் அந்த அம்மா போல் சொல்கிறாங்க, டாக்டர் இல்லை வந்துடுவார், கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் அனுப்பி வைக்கிறேன். ஐயோ ஆம்பளை பொம்பளையை தொடர்றதா? ஆம்பளை பொம்பளைக்கு பிரசவம் பார்க்குறதா? என்ன இது அக்கிரமமாக இருக்க? முடியவே முடியாது. என்ன பேசுகிறீங்க நீங்கள்? உயிர் ஆபத்தான நிலையில் மனைவி இருக்கிறாங்கிறீங்க, எங்கள் அப்பா மருத்துவர் பார்க்குறதுனா உங்களுக்கு என்ன புரிய மாட்டேங்குதே அப்படிங்கிற அந்த பொண்ணு. முடியாது. எங்கள் குடும்பத்தோட அமைப்பில் நாங்கள் ஆண்கள் பெண்களை தொடர்றதே அனுமதிக்க மாட்டோம், பார்க்குறதே அனுமதிக்க மாட்டோம். அப்படி இருக்கும்போது பிரசவம் பார்க்குறதா? ஐயோ எங்களால் நினச்சி கூட பார்க்க முடியாது. அவரும் போயிட்டார். இந்த அம்மா உட்காந்து யோசிச்சா, என்ன இந்த மக்கள் இப்படி இருக்காங்க, என்ன பண்ணுறது அப்படின்னு. அந்த அம்மாவுக்கு ஒரு க்யூரியாசிட்டி. இவங்க 2 பேருடைய அந்த போன 2 பேருடைய மனைவி குழந்தை பெற்றாங்களா, குழந்தைங்க ஆரோக்கியமாக இருக்கா தெரிஞ்சுக்கணும்னு மறுநாள் விசாரிக்கிறாங்க, தேடுறாங்க. 2 பேருமே செத்து போயிட்டாங்க. மரணத்துக்கு மதம் இல்லை. முதல்ல வந்தவர் வேறு மதம், அப்புறம் வந்தவர் வேறு மதம். அவரும் சின்ன வயசில் கல்யாணம் பண்ணவர், இவரும் சின்ன வயசில் கல்யாணம் பண்ணவர். முட்டாள்தனத்துக்கும் மதம் இல்லை, மரணத்துக்கும் மதம் இல்லை, இந்த உலகத்தில் அறியாமைக்கும் மதம் இல்லை. மதம் என்பது வெவ்வேறாக இருந்தாலும் முட்டாள்தனம் ஒன்றாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. புரியுதா? செத்து போயிட்டாங்க அந்த அம்மாலாம் பிரசவத்தில். ஐட்டா கட்டுறால தாங்க முடியல, அப்பாட்ட அழுகுறாங்க. எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா, எனக்கு அந்த 2 பேரும் என்ன கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு எனக்கு தெரியல, எனக்கு ராத்திரியெல்லாம் நான் துடித்தேன், காலையில் பார்த்தா இப்படி ஒரு செய்தி வருது, எனக்கு வேதனையாக இருக்குது அப்படின்னு அப்பாட்ட அழறாங்க. இப்போ என்ன பண்ணணுங்கிற நீ சொல்லு. இந்த நாட்டு மக்களுக்கு நான் ஏதாவது செய்யணும். நான் வேறு நாட்டிலேருந்து தான் வந்திருக்கேன், ஆனால் இந்த நாட்டு மக்களுக்கு நான் ஏதாவது செய்யணும். நான் மருத்துவம் படிக்கட்டுமா? என்னை நீங்கள் மருத்துவம் படிக்க வைக்கிறீங்களா? நான் படிச்சுட்டு இந்த மக்களுக்கு சேவை செய்யட்டுமா? இந்த எண்ணமே உங்களுக்கு ஆச்சரியமாக தெரியல?
யாரோ எந்த நாட்டிலையோ இருக்கிறவங்க இந்த நாட்டில் இருக்கிற பெண்களுக்கு மருத்துவம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ நீங்கள் தமிழ் இலக்கியம் சங்க இலக்கியத்துக்கு வாங்க. இந்த உலகம் எப்படிடா நிற்கிதுன்னு ஒருத்தன் கேட்டான். இந்த உலகம் எப்படிடா நிற்கிதுன்னு கேட்டான். கொஞ்சம் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். இப்போது போர்ட்டிக்கோன்னு ஒன்று நீங்கள் போட்டிருப்பீங்க இல்லையா, கார் போர்ட்டிக்கோ. இந்த போர்ட்டிக்கோ எந்த தூணுமே இல்லாமல் நிறுத்தியிருப்பாங்க. கேண்டிலிவர்னு சொல்லி மேலேருந்து ஒரு பிடிப்பு இப்படி கொடுத்து அதை மேலே அப்படி தூக்கி நிறுத்தும். கேண்டிலிவர் கொடுத்து நிறுத்துவாங்க. நல்லா யோசிச்சுக்கோங்க, கீழேருந்து சப்போர்ட் இல்லாட்டி மேலேருந்து அதை தூக்கணும். சரி, இல்லைன்னா போர்ட்டிக்கோ கார் போர்ட்டிக்கோ எப்படி நிறுத்துவாங்க, 2 தூண் இப்படி கொடுத்துருப்பாங்க. அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த சன்ஷேடை அதை பிடிச்சி நிறுத்தியிருக்கும். மேலே இருக்கிற டாப் ரூஃபை அதை பிடிச்சி நிறுத்தியிருக்கும், மேல் பகுதியை தளத்தை. அப்போது கீழேருந்து தூக்கி நிறுத்தணும், இல்லை மேலேருந்து தூக்கி பிடிக்கணும். புல் ஆர் புஷ், புல் ஆர் புஷ். இங்கேருந்து அதுக்கு நீங்கள் ஒரு சப்போர்ட் கொடுக்கணும், இல்லை மேலேருந்து கொடுக்கணும். ஒரு அதிசயம் சொல்லட்டுமா, தி பெஸ்ட் ஆர்கிடெக்ட், பெஸ்ட் இன்ஜினியர் எது? பிரபஞ்சம், கடவுள், இயற்கை, என்ன வேணால் பேர் வச்சுக்கோங்க. கோமாளி என்ன வேணால் பண்ணலாம். அது மாதிரி நம்ம எத்தனை பேர் வேணாலும் வைக்கலாம். அதுக்கு இயற்கைன்னு வைக்கலாம், இறைவன் வைக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். இந்த பூமி அந்த இடத்துல நிற்கிது, சுழலுது. அது எப்படி இழுக்குதுங்கிறதுக்கு சயின்ஸ் சொல்லிடுச்சு. இது அதை அட்ராக்ட் பண்ணுது. ஒரு கோள் இன்னொரு கோளை, இந்த கோளை அட்ராக்ட் பண்ணுது. ஒன்றுக்கு ஒன்று புல் அண்ட் புஷ்ஷு. இதுவும் புல், இது புஷ்ஷு. இழுக்குது தள்ளுது, இழுக்குது தள்ளுது, ரொட்டேட் ஆகிட்டே இருக்கு. அந்த இடத்துலேயே நிற்கிது. ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, ஆயிரக்கணக்கான வருஷமாக இது அந்த இடத்துல நிற்கிது. அந்த இடத்துல இதை யார் தாங்குறா? மேலேருந்து கேண்டிலிவர் போட்டு தூக்கலை, கீழேந்து பில்லர் போட்டு நிறுத்தலை, அந்த இடத்துல நிற்கிதே. எப்படா நிற்கிதுன்னா, அச்சான் தமிழ் புலவன், இந்த உலகம் ஏண்டா இருக்குது தெரியுமா? எப்படி நிற்கிது தெரியுமா? உண்டாலம்மை இவ்வுலகம். இந்த உலகம் எப்படி இருக்குது தெரியுமா? என்ன? பிறர்க்கென வாழ்வார். யாரெல்லாம் மற்றவனுக்காக வாழணும்னு நினைக்கிறானோ அவனால் நிற்கிதுறான். என்ன வார்த்தை தமிழ் இலக்கியத்தில், யோசிச்சு பாருங்கள். உண்டாலம்மை இவ்வுலகம் இந்திரர் அமிர்தம் இயைவது ஆயினும் இனிது என தமியர் உண்டலும் இலரே. அமிர்தமே கற்றா கூட தனியாக திங்கணும், திருட்டுத்தனமாக திங்கணும், அடுத்தவனை விட்டுட்டு திங்கணும், அடுத்தவனுக்கு தெரியாமல் திங்கணும், அடுத்தவனுக்கு முன்னாடி திங்கணும், அடுத்தவன் திங்க முடியாதபடி தின்னணும். எவ்வளவு கீழான எண்ணம் இந்த உலகத்தில் எத்தனை பேருக்கு இருக்குது? என்ன சாப்பிட்டாலும் ஏத்தாப்பிருக்கணும் கொடுற, அடுத்தவனுக்கு பங்கு உண்ற, நீ மட்டுமே திங்கிறது என்னடா வாழ்க்கை, குடுற அடுத்தவனுக்கு அப்படின்னு. தமியர் உண்டலும் இலரே முனிவிலர் துஞ்சலும் இலர். அவங்க கோவப்படுறதில்ல, தூங்கிறதில்ல, அஞ்சுவது அஞ்சி புகழ் எனின் உயிரும் கொடுக்குவர். அதாவது புகழ்னா புகழ் பாப்புலாரிட்டியில் ஆசைன்னு அர்த்தம் இல்லை, நல்ல காரியம் செய்யணுங்கிற ஈடுபாடுன்னு அது அர்த்தம் எடுத்துக்கணும். புகழ் எனில் உயிரும் கொடுக்குவர், உயிரை கொடுத்தா அது நல்லது பண்ணும் அப்படின்னு நினைப்பாங்க. பழி எனின், ஒரு பழி வரும்னா உலகுடன் பெரினும் கொள்ளலர். பணமானா ஒன்றுவானா எதுவுமே எனக்கு வேண்டியதில்லைப்பா, எனக்கு எவ்வளோ வேணாலும் ஒரு காரியம் செஞ்சால் எனக்கு லாபமாக பண்ணால் பழி வரும்னா வேண்டியதில்லை. அப்புறம் பாட்டை முடிச்சான் பாருங்கள் அந்த புறநானூற்று புலவன். தமக்கென முயலா நோந்தாள் பிறர்க்கென முயலுறர் உண்மையானே. தனக்கென்று வாழாமல் பிறர்க்கென்று வாழுகிறவர்கள், அவர்களால் உலகம் நிற்கிறது. இப்போ ரைட்டா கட்டுறதுலேருந்து எதுக்கு புறநானூறு போனேன்? இந்த அம்மா நம்மோட அழுதாங்க, நம்மோட சிரித்தாங்க, நம்ம கண்ணீருக்கு அவங்க கண்ணீர் விட்டாங்க, நம்ம ஊர் பொம்பளைங்க நல்லா இருக்கும்னு நினச்சாங்க. இதை விட ஒன்று சொல்லட்டுமா, மருத்துவம் பார்த்தா டாக்டரே பார்க்க முடியுமா? 5 நர்ஸு வேணும். விடுவிடாமல் கதவை தட்டினாங்க, பொம்பளை பிள்ளைங்களை படிக்க வைங்க. ஏன்னா நீங்கள் தான் பிரசவத்துக்கு ஆம்பளை முன்னாடி அனுப்ப மாட்டிங்களே, அப்போ பொம்பளை பிள்ளை படிக்க வைங்க. படிக்க வைக்க மாட்டாங்க இந்த நாட்டில். பொம்பளை பிள்ளை படிக்கணும், பொம்பளைங்களுக்கு கல்வி வேணும், படித்தாதான் அந்த மருத்துவத்தில் உதவிக்கு வர முடியும்னு 5 நர்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு ஊர் முழுக்க பாடாப்பட்டாங்க. காட்பாடிக்கிட்ட முதல்ல ஒரு சின்ன மருத்துவமனை தொடங்கினாங்க. பிறகு அவர்கள் தொடங்கிய பெரிய மருத்துவமனை தான் வேலூர் மருத்துவமனையாக இன்றைக்கு உலக புகழ் பெற்ற மருத்துவமனையாக விளங்குகிறது. எப்படிப்பட்ட மனிதர்கள் இவங்க! ஏன் நமக்காக கண்ணீர் சிந்தணும்? நம்ம துக்கத்தை அவங்க துக்கமாக அவங்க ஏன் எடுத்துக்கணும்? இவங்களுடைய இழகின மனம். இந்த ஊர் பெண்கள் சாகக்கூடாது, குழந்தைங்க சாகக்கூடாது. மனுஷனுக்கு சார் நாடுங்கிற எல்லை, என் மதம்ங்கிற எல்லை, இதெல்லாம் தாண்டி சிந்திக்கிறதுக்கு ஒரு பக்குவம் வேணும். ரொம்ப மெச்சூரிட்டி இல்லாத இம்மெச்சூர்டு பீப்புள் தான் மொழி, இனம், நாடு, மதம் இப்படி ஏதாவது சொல்லி குறுகலான ஒன்றில் அடைச்சிக்கிட்டு கஷ்டப்படுறாங்க.
பென்னி குயிக் பற்றி படிக்கிறோம்ல. பென்னி குயிக் வந்து இந்த நாட்டில் அணை கட்டுறதுக்கு அவன் ஊர் சொத்தை விற்று அவனுடைய ஏன்னா அது தப்பாக போயிடுச்சு. அவன் ஊர் சொத்தை விற்று இந்த மக்களை காப்பாற்றணும்னு என்ன பேர்? அதனால தான் இன்றைக்கி பென்னி குயிக்கு பொங்கல் வைக்கிறான். தேனி பக்கத்தில் பெரியகுளம் பக்கத்தில் அவரை நினச்சிக்கிட்டு இருக்கிறான்ல. யோசிக்கணும். எதுக்காக அவ்வளோ சொல்கிறேன்? பிறர்க்கென வாழுபவர்கள். எங்களுடைய ஒளிபரவட்டும் இதழில் ஐட்டா கட்டரை பற்றி இந்த கட்டுரையை எடுத்து போட்டிருக்கிறோம். இது எதுக்காகன்னா, பிறர்க்கென்று வாழுகிற எண்ணம் தான் இந்த உலகத்தை நிலைநிறுத்தி கொண்டிருக்கிறது என்ற சங்க இலக்கியத்துக்கு எங்கோ இருந்து வந்த ஒரு பெண்மணி சான்றாக விளங்குகிறார். சரி, ஒளிபரவட்டை எப்படி படிக்கணும்? இதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் போங்க, அந்த இணைப்பை சொடுக்குங்க, உங்களுக்கு ஒளிபரவட்டை இதழ் கிடைக்கும். உங்கள் நண்பர்கள் யார் யாரெல்லாம் வாட்ஸ்அப் இருக்காங்களோ அத்தனை பேருக்கு அனுப்புங்க. ஒரு 1000 பேர் படிக்கலாம். உங்ககிட்டேருந்து 1000 பேருக்கு நல்ல செய்தி போய் சேரும். ஒளிபரவட்டும் இதழில் ஐட்டா கட்டரை பற்றி இந்த ஆர்டிக்கல் ஒரு படிக்க வேண்டிய கட்டுரை.